ஹாய் கைஸ், வெல்கம் டு சர்வேஷ் கேமிங். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷேடோ ஃபைட் 2 விளையாட போகிறேன். ஏன்னா என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் ஷேடோ ஃபைட் 2 செம்மையாக இருந்ததுங்கன்னாங்களா, அதனால நாங்கள் ஆட போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு ஃபைட்டே கீனா யாரோ ஒருத்தன் பேர் வேண்டா வெறுப்பில்லைப்பட்டு காண்டாமனுக்குன்னு பேர் வச்ச கதையாக இருக்குங்க, சாம. அண்ட் இந்த கேம் நான் எதுக்கு ஆடுறேன், ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வீடியோ போட்டு. ஏன்னா நான் படிப்பில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். நான் படிப்புன்னு 24 ஹவர்ஸும் சுற்றி இருந்ததுனால யூடியூப் சேனல் ஒன்று இருக்கிறதே நான் மாற்றிட்டேன். அண்ட் நான் ரொம்ப நாள் கழித்து போடுறேன்ல வீடியோ. அண்ட் என்ன நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன், எப்படியோ. அண்ட் கவின் காமெடிஸ் அண்ட் கிராஃப்ட் பாய்ஸ் vs கோஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வரும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் இந்த கேமில் நம்ம ஷேடோ ஃபைட் பயங்கரமாக ஆடுறோங்க. இதில் வேறு நான் என்ன பண்ணதுக்குமா நிறைய டெக்னிக் மூவ்ஸ்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சின்ன அவன் பேர் என்ன தான் வச்சுருக்கானே வர மாட்டேங்குது. ஆனால் நான் இவனை தோக்கடிக்க போகிறேன். பார்த்தீங்களா, என் ஒரு அடி சும்மா இடி மாதிரி விழும். பார்த்தீங்களா, பெல்ட்டி டி இப்படியோட அடிப்பை. ஏன்னா மனசாட்சி இல்லையாடா, ட்ரெஸ்ஸு கூட போட தெரியாத நீலாம் நடிக்கிற நான் கூட அச்சு தான் பாருங்கண்ணா நினச்சி அடிக்காமல் பாருங்கண்ணா பாரு. டே இந்த ஸ்லோ மோஷனுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஃபஸ்ட்டு அறா நீ முடிச்சிட்டேன்டா. எவ்வளோ 80 ரூபா தானா? ஸோ சார் என்னடா மொட்டை ஆயுதம்? ஆமாங்க, 50 ரூபா கொடுத்து வாங்கிட வேண்டியதான். இதுக்கு போய் என்ன பார்த்துட்டு அடுத்தது என்ன போகலாம், இன்னும் மோர் ஃபைட். எவன் கூட அடுத்தது? Who is his name, you damn it? Oh, Shin. Who is that? ரவுண்ட் 1லேயே ஒன்று முடிகிறேன். கபிலா, உன்னை 2 ரவுண்டில் தூக்குறேன்டா. எத்தனை நான் தான்டா அடிக்கணும், நான் தான்டா ஹீரோ. என்னடா இது காலம், ஹீரோக்கே அடிக்க மாட்டேங்கிறீங்களேடா. டே காலில் விட்டுற அட்ரா. ஆக்சுவலி நான் எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்கிட்டேன் அடிப்பேன்னா பார்த்துக்கோங்களேன். அது என்னோட பழக்கம். அதுக்கு செகண்ட் ரவுண்ட் சொன்னல, கபிலா 2 ரவுண்டில் ஒன்று தூக்குறேன்னு தூக்கிடுவேன். நம்ம நான் தான் அடிக்கணும். வாங்கடா. எங்க எகிரி குதும் போது கரெக்டாக குத்துனாங்க. இவனை அடிக்கிறது சாதமாகவே கஷ்டம். வேறு கத்தி இல்லை. நீ அதான் தலை அஜித் சொன்ன மாதிரி தான், நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயே ஒத்துருக்க வரைக்கும் நீ தோக்கலடா. எஃபெக்ட். அண்ட் காய்ஸ், எனக்கு பர்த்டே வரப்போகுது. நான் இப்போ சொன்னேனே தலை அஜித் அந்த மாதிரி. May 1 தான் என் பர்த்டேங்க. May 1 என் பர்த்டே வரப்போகுது. சும்மா தெரிவிக்கவா இருக்குது. ஹீரோ ரீபார்ன் நான் எப்போயோ வந்துட்டேன்டா. May 1 வந்துட்டேன். அஃப்கோர்ஸ். Hi, my name is May. Of course. I swear that you get it. Okay, of course, okay. I accept your apologies. I will help with any. ஏண்டா நானும் படிக்கணும்னு. ஓகே, டவுன்லோடா சரி பண்ணு. 1/2 டவுன்லோடிங் 1/2 27.7 MB தானே கைஸ். உங்களுக்கு யாரெல்லாம் இந்த ஷேடோ ஃபைட் ஆடிருக்கீங்களோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நிறைய விஷயம் இருக்குங்க கைஸ். இந்த 1 வருஷம் நம்ம சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகிடுச்சு. 1 இயர் January 3 அந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். இப்போ January முடிஞ்சு என் பர்த்டே வரப்போகுது. டோர்னமெண்ட், இந்த டோர்னமெண்ட் முழுசாக நம்ம முடிக்கிறோம் கைஸ். 40 ரூபா. மங்கி பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மங்கி மாதிரி தாங்க இருக்கான். கரெக்டாக மங்கி உன் குரங்கத்தெல்லாம் காத்தாட ஓடிப்போ. வாங்க. எப்படி பார்த்தீங்களா, மங்கினா அடிப்பானா? நான் அடிப்பேன்டா மங்கி. பர்ஃபெக்ட். நாட் அண்ட் சிங்கிள் ஸ்க்ராட்ச், ஒரு கீரல் கூட உள்ளது என் மேலே. செம்ம கைஸ். இந்த மாதிரி தான் கைஸ் சொல்லணும். இந்த வாட்டியும் ஒரு கீரல் கூட சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள ஒரு கீரல் வந்துச்சா. காலம் மாறிடுச்சுங்க. ஏங்க அடுத்தது இவனுங்களெல்லாம் அடித்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஷேடோ ஃபைட் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மங்கி போடா குரல் வித்த. இதில் எவ்வளோ? ஓ ரொம்ப கம்மி, 53. இட்ஸ் ஸோ சார். என் மொட்டை நாட் பேட். ஹேவ் யூ ரீச்? நாட் பேடா? எல்லாத்துலையும் ஜெயிச்சா 2வது லெவலில் போயிட்டு நாட் பேடா. புது ஸ்கில் வாங்கியிருக்கோங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. காலை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் வருமா? ஓ கீழே போட்டு கால் ப்ரெஸ் பண்ணணும். ஏங்க செம்மையாக இருக்குங்க பார்த்தீங்களா? என் ஸ்டைலுக்கெல்லாம் ஒரு நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. என் ஸ்டைலுக்கு நான்லாம் அமெரிக்கா, யுகே இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். அண்ட் கைஸ், நேற்று யாரெலாம் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நான்லாம் பயங்கரமாக பார்த்துருந்தேன் கைஸ். சிஎஸ்கேவே தோத்துச்சு எஸ்ஆர்ஹெச் கூட. ஆர்சிபிலாம் என்ன ஜெயிக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஜெயிச்சிச்சு கடைசியாக. அதுவும் 26 ரன்களில் வெற்றி பெற்றுது. இது என்ன டான் கிளவி பார்த்து நாக்கு வெட்டிக்க போகுது. பிக்சரை பார்த்தியா? அட்டிங் டீ ஏங்க கிளவி ஆமாம் டி எங்கே எட்டி விட்றாரு? கிளவி என்ன அடி? இப்போ வா. பசியில் இருக்க சிங்கத்தோட கர்ஜனை. ஐயோ அந்த டைலாக் தரல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். பசியில் இருக்க சிங்கத்தோட கர்ஜனை அதோட கர்ஜனையோட அதிகமாக இருக்குமா? வலியில் சிங்கத்தோட வலி கர்ஜனையோட பல மடங்கு இருக்குமா? யாரு தெரியும்? இந்த வாட்டி நான் கிளவி என்னை பேச விட கொஞ்சம் நாச்சு அடி வாங்க. டி நான் அண்டர் பெல்ட்டில் அடிக்குது. முதுகில் குத்துற வெக்கமால பூ. இந்த மாதிரி ஸ்மாக் போட்டான்னு எனக்கு கம்மன் ஆகிடுவேன். வாங்கு வாங்கு சாவ். த ஈகிள் இஸ் கமிங் ஃபாதர்ஸ் தானே. கத்தியை சுற்றினா மட்டும் நீ என்ன பெரியவளா? எங்க ஹெட் ஷாட் கிரிட்டிக்கலுக்கு போயிட்டேன். டி ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீங்கள் இந்த இது பண்ணிங்கன்னா, லைக் பண்ணிங்கன்னா, ஷேர் பண்ணிங்கன்னா நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஆல் ஃபேட் தோற்றுற வேண்டியதான். கிளவி ஏ நோ 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 நோ. இப்படிலாம் ஆகக்கூடாதுடா. எனக்கு நான் தோத்துட்டேன்னா பெரும் அசிங்கம். அதுவும் இந்த கிளவிக்கிட்ட தோத்தேன்னா அதுக்கு மேலே எனக்கு ஒரு அசிங்கம் வந்ததுன்னா அது இந்த அசிங்கம் மட்டுமாக. சே சொல்லி வாய முடியல. அதுக்குள்ள கேட்ச் அண்ட் பர்ஸ். சே எவ்வளோ? 6 ரூபா. 7 ரூபா கச்சா தலை ஜெர்சி. 18 ரூபா கச்சா அக்ரஸிவ் பிளேயர் விராட் கோலி. திருப்பியும் அது கூட சண்டை போடுறேன். இந்த வாட்டி முட்டிக்கிறேன்டா. வாங்க இங்கே பாருங்கள். இந்த வாட்டி நான் என் மூவ்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன் பலமாக. அதான் நீ ஒரு இது ஏதோ சொல்லுவாங்க டாங்கி, அதனால தான் காலை பின்னாடி ஃபைன்னு தூக்குது பாரு. கொஞ்சம் தானே இருக்குது, முச்சிடலாம். என்னடா இது இத்துலூண்டு வச்சு நான் அடி போகிறேன். ஐயோ எங்க இத்துலூண்டு ஹாவன் ஜஸ்ட்டு க்ளோஸ் கால். நான் சொன்னதே அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சோண்டு இதில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு. இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோன்னே அவள் கத்தியை தூக்கி நான் வெளில வீச போகிறேங்க. இல்லை கத்தி வீசணும், அடித்தா எப்படி வீசுறது? அடிங்க கொக்குமாங்க. கொக்குமுக்கா என்ன பண்ணுற நீ? கொரிலா, சிப்பான்சி, டாங்கி, ஸ்டூபிட், இடியாட். ஏங்க ஐ திங்க் நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தான் நான் ஜெயிக்கிறேன். 99 ஜெஸ்ஸி நம்ம பூம்ராவா? யாருக்கு தெரியும்? நோ நெவர்னு நான் கொடுத்துட்றேன். லேட்டர். ஐ டோன்ட் லைக் இட் திஸ். அடுத்தது யார்? ஓ சூனியக்காரி கிளவி. இஃப் யூ மைண்ட் சூனியக்காரி கிளவி, ஐ கேன் பீட் யூ நைஸ்லி. ரைட் அம்மா ஏங்க சூனியக்காரி கிளவி உண்மையிலே சூனியக்காரி தான் நினைக்கிறேன் நான் உன்னோட. ஏங்க இது என்னை ரொம்ப வருத்தப்படுத்துது. நான் ரொம்ப ஃபீலிங்கில் போயிட்டேன். இது ரொம்ப அநியாயம், அக்கிரமம். இப்படி அடிக்கிறது
நான் ஸ்மாக் போடுவேன். பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப தான். யூ யூ அன்எஜுகேட்டட் ஃபில்லர். சாபு ஃபைட். முதுகே குத்துற. நீ யார் என்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா. ஏய் நீ ஆடு, நீயும் ஒட்டகமா டாங்கி. இந்த மாதிரி பெல்ட் ஆச்சா. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு டைலாக் தோணுது. இந்த வாட்டி நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும், எதிரியால் ஏஞ்சிக்கவே முடியாது. நான் ஏஞ்சிக்கணும் போல் ஃபஸ்ட்டு. என்னடா இது, நான் ஏஞ்சிக்க மாட்டேனோ, ரொம்ப அநியாயம். எங்க அவளுக்கு பவரே அது கம்மி அவ்வளோ. பார்த்தீங்களா, இப்போ சேம் பவர். எகிரிலாம் குதிக்கக்கூடாது இந்த வயசில், குச்சனா வெட்டிடும். ஒரு டைலாக் சொன்னேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில். இந்த வாட்டி நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும், எதிரியால் ஏஞ்சிக்கவே முடியாது. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் நஞ்சா பேசுனேன் நீ அப்படின்னு கேட்குறது என் காதில் கேட்குதுங்க. இருந்தாலும் டக்கும் யானைக்கும் அடிசருக்கும் வீரனுக்கும் அடிசருக்கும். வீரனா தான், யானை யாருன்னு எனக்கு தெரியல. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறேன், 180 ரூபா. காசு இல்லைப்பா, காசு இல்லை. நான் மேட்ச்சுக்கு போகிறேன், இதெல்லாம் பார்க்க எனக்கு டைம் வச்சா. வெளில வா. அதே கிளவி கூட சண்டை போட போகிறேன், சூனியக்காரி கிளவி. ஜஸ்டர் என்ன பேரோ, ஜஸ்டர். இந்த கிளவி சாதாரணமாக சமாளிக்கிறதே கஷ்டம், இதில் வேறு கத்தி போயிடுச்சே. ஒரு வீரனாக இருந்தால் தான் அந்த வீரனுக்கே அழகுன்னு நான் டைலாக் கேள்விப்பட்டிருக்கேன்ல. நான் எந்த மாதிரி கடவுள் தெரியுமா, பார்த்தீங்களா, நான் அடிக்கலையா, நான் அடிச்ச மாதிரியே இருந்தது. ஆனால் நீயும் ஆம்பளையாக இருந்தால், நீ கேர்ளில், நீயும் ஒரு கேர்ளாக இருந்தால் கத்தியை கீழே போட்டு என் கூட சண்டை போடு, இல்லைன்னா உன்னை இந்த மாதிரி தான் ஸ்மாக் போடுவேன். ஏங்க கத்தி இல்லாமல் தோக்க வச்சுருக்கேங்க. போன வாட்டி கத்தி இருந்தால் நான் தோக்கடிக்கல, இந்த வாட்டி நான் கத்தியோட தோக்க வச்சிட்டேன். இப்போ தான் அந்த டைலாக் சொல்லணும். இந்த வாட்டி நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும், எது எங்களால் வீழ்ச்சிக்கவே முடியாது. அதனால தான் எனக்கு பாசிட்டிவ் நேம் சர்வேஷ்னு வச்சுருக்காங்க. சர்வேஷுக்கு மீனிங் கேட்டால் என்ன சொல்ல தெரியுமா, காட் ஆஃப் ஆல், மாஸ்டர், சம்திங் ஹெல்ஸ் லைக் தட், ஸோ மச் வேர்ட்ஸ். பார்த்தீங்களா, நான் அச்ச அடி மரண அடி தான், எதிரியால் ஏஞ்சிக்கவே முடியல. எனக்கு இந்த டைலாகே சொல்லி வீடியோ ஓட்டுறியாடான்னு கேட்பீங்க. வேறு வார்த்தை கிடையில, வேறு வார்த்தை எனக்கு சுத்தமாக வரல. ஓகே, இந்த வாட்டி எபிலிட்டி எதாவது வாங்கணுமா? ரிவார்டு வாங்கிடலாம். அப்புறமா போய் வாங்கிடலாம் ரிவார்டை. ஆமாம் கன்ஃபார்ம். அந்த இதுக்கப்புறம் வரவங்களாம் பயங்கரமான கஷ்டமாக இருப்பாங்க. 200 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதான். சக்கு அயன், நீ அயன்னா நான் அயன் மேன்ரா. யாருக்கிட்ட வாடா, இப்போ மோதி பார்க்கலாம். உன்னை 2 ரவுண்டில் தூக்குறேன்டா. இந்த டான்ஸுக்கெலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லைடா. நீ எங்கடா அடிக்கிற ஆரம்பத்துலேயே? கூறங்க பையில. ஃபஸ்ட் நான் வாடணும்ல மங்கின்னு ஒருத்தன், இவன் பேர் அயன்னு வச்சுக்கக்கூடாது, மங்கி தான் வச்சுருக்கணும். ஏன்னா எகிரி குச்சி அடிக்கிறான். ஆனால் இந்த வாட்டி அதே டைலாக் சொன்னால் காரி தூக்குவீங்கன்னு தெரியுது. என்ன டைலாக் சொல்கிறது தெரிக்க கைஸ். அதுக்கப்புறம் கில்லி ரீரிலீஸ் ஆகிருக்கு. யாரெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏங்க நான் மாஸ்டர் மாதிரி காப்பு போட்டிருக்கேன், பக்கத்தில் விஜய் சேதுபதியா என்ன தெரியல. பட் ஆனால் யாரெல்லாம் மாஸ்டர் மாதிரி காப்பு போட்டு சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நானும் மாஸ்டர் மாதிரி ஒரு காப் போட்டு சுற்றிட்டுருக்கேன். பேசிக்கலி critically physically I am fan of all.
யூ வின். திஸ் இஸ் மே 1ன்னு போடு என் பர்த்டே. டியூவலுக்கு போவோம்மா சும்மா மேட்ச்சு. எனர்ஜியா 42 செகண்ட் வெயிட் பண்ணுமாங்க. யாராவது வெயிட் பண்ணாங்களா 42 செகண்டு? நம்மலாம் விஐபி கைஸ், வேலையில்லாப்பட்ட கதை இல்லை, வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ். ஆனால் நம்ம அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு போகணும். உங்களுக்காக நான் அட்வர்டைஸ்மெண்ட்டை கட் பண்ணேன். எனக்கு அது 1 நிமிஷம் ஆச்சுங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட். நிஞ்சா டியூவல் மேட்ச்சில் நிஞ்சா தானே தெரிக்க. ஏங்க இதெல்லாம் என் ஆயுதமே இல்லை, அவங்களே கொடுத்துருக்காங்க போல் இந்த ஆயுதம்லாம். ஏங்க இது என் ஆயுதமே இல்லைங்க, செம்மையாக இருக்குங்க. ஏங்க லைட் அடிச்சாலே பயங்கரமாக ஏறுது போல். ஏங்க பார்த்தீங்களா, நீட்னு கையிலே அடித்தேன். காம்போ 3. ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, இன்னொன்று வாங்குறா இன்னொரு ஃப்ரீ, அந்த மாதிரியா? ஹெட் ஷாட் ஹால். ஏங்க அடுத்த பாட்டு வேணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போய் நெக்ஸ்ட் பார்ட் 2 அந்த மாதிரி சொல்லுங்கள். அண்ட் நான் ஒரு பென்டன் கேம் ஆடினேன்ல, அது ஃபோனில் ஆடினேன்ல, அதோட ஆப் பேர் கூட நான் சொல்கிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்ல. இந்த வீடியோ கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அந்த நேமை டைப் பண்ணி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி விளையாடணும். அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர் ஃப்ரீ தான், நோ மணி, காசுலாம் இல்லை, ஃப்ரீ. அக்கௌண்ட் போட்டு விளையாடணும். இல்லைன்னா நான் இப்போ கூட சொல்கிறேன், ஐயோ அது பேர் வேறு தெரியலையே, ஞாபகம் இல்லைங்க, நான் கீழே போடுறேன். அதே டான், ஆனால் இது வேறு ரவுண்டான், வேறு ரவுண்டில் அதே டானு வேறு பேர். ஏங்க எகிரி குச்சோன்னே அச்சம் பார்த்தீங்களா? வி ஆர் த கிங்ஸ் நெவர். ஏங்க நீங்கள் அப்துல் கலாம் இது கேட்டிருக்கீங்களாங்க? ஐயோ இதுவே அது வாயில சொல்ல தான் முடியல. த பெஸ்ட் பிரெயின் ஃபவுண்ட் இன் லாஸ்ட் பெஞ்ச் ஆஃப் த கிளாஸ் ரூம். எங்க இவ்வளோன்னு பவர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஏங்க இப்படியாங்க அடிப்பா? இல்லை மனுஷன் இருந்தால் கூட ஒரு மிருகம் இல்லாமல் அடிக்கலாம். இந்த வாட்டி நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க லைட்டாச்சா சர்ன்னு இறங்குச்சு பார்த்தீங்களா? இதாங்க சீட்டிங் பண்ணுறாங்க கேமில் கூட. ஏங்க எனக்கு இந்த சீசனில் ஒரு வருத்தங்க, டோனியும் போகிறான், கேப்டன்சியும் இங்கே ருத்ராஜ் எதுவும் பரவாயில்ல, எம்ஐயில் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை தேர்ந்து வச்சுருக்காங்க. அதனால் அடுத்த வருஷம் மாறிடுறானா? இந்த வாட்டியாவது அட்லீஸ்ட் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் ஆர்சிபி கப் அடிக்கணும். ஈசாலா கப் நமதே. ஏங்க அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு சைடு வருத்தமாக இருக்குங்க. இந்தியன் டீமு ஜெயிக்கிறதுக்கு காரணமே அவர், ஆனால் அவர் டீமை ஜெயிக்கிறதுக்கு அவரால் முடியல. என்ன தான் அவர் சிரித்தாலும் வருத்தமாக இருக்குங்க. அதான் போரி நடுவில் கைதில் சிக்கிடும், கேவலமாக இருக்குடா பாட்டு, வாயை மூட்டு போடா நீயும் அப்படின்னு சொல்கிறதும் தத்து. இருந்தாலும் சும்மா இந்த ட்ரெஸ்ஸு போட்டு. ஓகே கைஸ், மீதி மேட்சை லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம், லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் பார்த்துக்கலாம். அண்ட் நடுவில் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதுவில் கரெக்டாக 2 பேரும் ஒரே நேரத்தில் பஞ்ச் பண்ணி மாஸ்டர் படம் மாதிரி பண்ணியிருப்போம். 2 பேரும் ஒரே நேரத்தில் பஞ்ச், அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் யாரும் பறக்கலை, பின்னாடி போகல, எதுவுமே ஆகலை. ஆனால் அதை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் காய்ஸ். பட் உண்மையிலே நடந்துட்டு நான் பார்த்தேன் விளையாடும் போது, அப்படியே சர்ன்னு இறந்துச்சு போகிறேங்க. நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட்ஸ், சார் செகண்ட் பார்ட் போகணுன்னா கேளுங்க, போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய் 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 பாய்.